ஹை டு ஆல். இந்த வீடியோஸில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்ட் டைம்ஸில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த ஸ்கீம் வந்து கண்டிப்பாக வரக்கூடிய குரூப் 2 2Aல கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ஸ்கீமை பற்றின A to Z விஷயங்களை வந்து நம்ம பார்க்கலாம். அந்த ஸ்கீமுடைய நேம் என்ன அப்படின்னா, நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம். நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் அப்படின்ற பேரில் இந்த ஸ்கீமை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம் வந்து என்றைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா, அடுத்த மாதம், அதாவது ஆகஸ்ட் 2, 2025 அன்றைக்கி இந்த ஸ்கீமை வந்து சிஎம் அவர்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி வைக்க போகிறாங்க அப்படின்ற வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸை அஃபிஷியலாக கவர்மெண்ட் சார்பாக என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. ஸோ இந்த ஸ்கீம் வந்து என்னென்ன விஷயத்துக்காக கொண்டு வந்திருக்காங்க, எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க, என்னென்ன கவரேஜஸ்லாம் அதில் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கம்ப்ளீட்டான விஷயங்களை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கீம் வந்து ஆல்ரெடி பார்த்தோம் என்றைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி. அடுத்த மாதம் 2ஆம் தேதி என்ன பண்ண போகிறாங்க, ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ எங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஸோ காலையில் 10 மணிக்கு சென்னையில் இருக்கக்கூடிய மயிலாப்பூர் செயின்ட் பீட்ஸ் ஆங்கிலோ இந்தியன் பள்ளி. ஸோ சென்னையில் இருக்கக்கூடிய மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய செயின்ட் பீட்ஸ் ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூலில் என்ன பண்ண போகிறாங்க, காலையில் 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ சிஎம் தான் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த ஸ்கீமை வந்து தொடங்கி வைக்க போகிறாங்க. ஸோ அந்த ஸ்கீம் வந்து எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு நான் ஒரு சிம்பிளாக சொல்லிடுறேன். சொன்னதுக்கப்புறம் நம்ம வந்து பிடிஎஃப்பில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கலாம். ஸோ ஃபுல் பாடி செக்கப். ஸோ என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் போய்ட்டு வந்து உங்களுடைய முழு உடற்பரிசோதனை செய்யும்பொழுது கிட்டத்தட்ட 15 ரூபாய் மதிப்பு வந்து உங்களுக்கு செலவாகும். இன்கேஸ் நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பண்ணாலுமே கூட உங்களுக்கு என்ன ஆகும், 4000 ருபீஸ் வந்து என்ன ஆகும், செலவாகும். ஸோ இந்த ஸ்கீம் எதுக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, முழு உடற்பரிசோதனையை வந்து மக்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸோ அவங்கவுங்க ரீஜன்லேயும் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றத ஒரு மையப்பொருளாக வச்சு இந்த ஸ்கீமை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சொல்லிவிட்டு இந்த ஸ்கீம் வந்து ஒரு நல்ல ஸ்கீமு, எல்லா ஸ்கீமுமே நல்ல ஸ்கீம் தான், இது வந்து ஒரு அற்புதமான ஸ்கீம்னு சொல்லிட்டு, இதுக்கு முன்னாடி மருத்துவத்துறையில் வந்து இவங்க என்னென்ன மாதிரியான ஸ்கீம்ஸ், மெடிக்கல் சார்ந்த ஹெல்த் சார்ந்த ஸ்கீம்ஸ் வந்து என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ மக்களை தேடி மருத்துவம் திட்டம், இன்னுயிர் காப்போம் திட்டம், நம்மை காக்கும் 48, வருமுன் காப்போம் திட்டம், இதயம் காப்போம் திட்டம், நடப்போம் நலம் பெறுவோம், மக்களை தேடி மருத்துவ ஆய்வக திட்டம், தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம், சிறுநீரகம் பாதுகாக்கும் சீர்மிகு திட்டம், புற்றுநோய் கண்டறியும் பரிசோதனைகள் அப்படின்னு நிறைய திட்டங்களை இதுக்கு முன்னாடி வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்கு. அது எல்லாமே சிறப்பான திட்டங்கள் தான். ஸோ அதோட இந்த திட்டம் இப்போ ரீசெண்டாக கொண்டு வரக்கூடிய, ஸோ இந்த ஸ்டாலின் கொண்டு வரக்கூடிய இந்த திட்டம் வந்து இன்னும் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். முழு உடல் பரிசோதனையை வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஸோ இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ வேறு என்ன விஷயங்கள் வந்து எக்ஸாம் பாயிண்ட் வந்து இந்த பிடிஎஃப் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டு நிறைய ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்கீம்ஸ் வந்து நிறைய அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கு. ஸோ இந்தியாவுக்கே வந்து ஒரு முன்மாதிரியான ஒரு மாநிலமாக வந்து தமிழ்நாடு திகழ்கிறது. ஸோ நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் கொண்டு வரக்கூடிய ஸ்கீம்ஸை ஒரு முன் உதாரணமாக வச்சுக்கிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அந்தந்த ஸ்டேட்டில் வந்து கொண்டு வராங்க. இந்தியன் கவர்மெண்ட் கூட இப்போ ரீசெண்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்த நம்மை காக்கும் 48 திட்டத்தை வந்து ஃபாலோ பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஸ்கீமை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து எக்ஸாம் ஆஸ்பெக்ட்ஸில் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஸோ ஏற்கனவே வந்து நம்ம மக்களை தேடி மருத்துவம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை வந்து நம்ம தொடங்கியிருப்போம். இந்த திட்டத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தொற்றா நோய்களுக்கான மருந்துகள் வழங்கப்படுகின்றன. தொற்றா நோய்கள் அப்படின்னா நான் கம்யூனிகேட்டிவ் டிசீசஸ். ஸோ தொற்றா நோய்களுக்கான மருந்துகள் வந்து வழங்கப்படுது. ஸோ இது வந்து உலக அளவில் வந்து கவனத்தை ஈர்த்துச்சு. ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா, ஐநா சபையோடைய விருது கூட வந்து கிடச்சிருக்கு. அப்போ எக்ஸாமில் கேட்கலாம், ஐநா சபையோடைய விருதுகளுக்கு கிடைத்த தமிழ்நாட்டுடைய ஹெல்த் ஸ்கீம் என்ன அப்படின்னு கேட்கலாம். ஸோ என்னது, மக்களை தேடி மருத்துவம் திட்டம். அதே போல் அந்த அவார்டு பேர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ யுனைடெட் நேஷன் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்டு 2024 அப்படின்ற அவார்டும் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்துக்கு கொடுத்துருக்காங்க. யுனைடெட் நேஷன் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்டு 2024 அப்படின்ற திட்டமும் அப்படின்ற அவார்டும் மக்களை தேடி மருத்துவம் அந்த திட்டத்துக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இன்னுயிர் காப்போம் திட்டம், நம்மை காக்கும் 48 இந்த ஸ்கீமு இன்றைக்கி இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டே ஃபாலோ பண்ணி வந்து ஒரு ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டோட ஸ்கீம் வந்து இந்திய அரசுக்கும் சரி மற்ற மாநிலங்களுக்கும் சரி ஒரு முன் உதாரணமாக இருக்குது அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு ஃபுல் பாடி செக்அப் பண்ண போகணும் அப்படின்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 15,000 செலவாகும். அதுவே நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து இங்கே பண்ணனாலும் என்ன ஆகும், ஒரு 4,000 கிட்ட செலவாகும். ஸோ ஒரு முழு உடல் பரிசோதனை வந்து நம்ம இங்கே ஃப்ரீயாக வந்து பண்ணி கொடுக்க போகிறோம் அப்படின்றதுக்காக இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க, மேபி எக்ஸாம்ஸில் என்ன பண்ணலாம், ஸ்டேட்மெண்ட் டைப் கொஷின்ஸில் கேட்கலாம். ஸோ பொது மருத்துவம்,
பொது அறுவை சிகிச்சை, எலும்பியல் மருத்துவம், மகப்பேறியியல், மகளிர் மருத்துவம், குழந்தை மருத்துவம், இருதவியல், நரம்பியல் மருத்துவம், தோல் மருத்துவம், பல் மருத்துவம், கண் மருத்துவம், காது மூக்கு தொண்டை ENT மருத்துவம், மனநல மருத்துவம், இயன்முறை மருத்துவம், நுரையீரல் மருத்துவம் மற்றும் இந்திய முறை மருத்துவம் அப்படின்னு அனைத்து பிரிவுகளையும் இதில் என்ன பண்ணுறாங்க, இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வரக்கூடிய எக்ஸாம்ஸில் கேட்பதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். சரியா? அடுத்து இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, டிசேபிலிட்டி மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கான சான்றிதழ்களும் என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எவ்வளவு % டிசேபிலிட்டி இருக்குது, எவ்வளவு சதவீதம் வந்து ஊனமுற்றவங்களாக இருக்காங்க அப்படின்ற சர்டிஃபிகேட்ஸும் வந்து என்ன பண்ண போகிறாங்க, கொடுக்க போகிறாங்க அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ரெகுலராக வந்து வேறு மெத்தடில் வந்து வாங்கிட்டு இருப்பாங்க. இப்போது இந்த முகாம் நடத்துகிறாங்க இல்லையா ஒவ்வொரு வட்டத்தில், ஸோ அங்கேவே வந்து என்ன பண்ணிக்கலாம், ஸோ இந்த மாதிரி டிசேபிலிட்டிக்கான சர்டிஃபிகேட்ஸ் வந்து செக்அப் பண்ணிவிட்டு அங்கே ஒரு டாக்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து கொடுப்பாங்க. ஸோ அதன் மூலமாக அவங்களுக்கான ரிசர்வேஷன்ஸ், அவங்களுக்கான ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து என்ன ஆகும், கிடைக்கப்பெற செய்யும் அப்படின்னு மாற்றுத்திறனாளிகளும் இதில் என்ன பண்ணியிருக்காங்க, இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு முக்கியமான அம்சம், எக்ஸாம்ஸில் கேட்க அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் முதலமைச்சருடைய விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், இன்சூரன்ஸு. ஸோ இந்த முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் தமிழ்நாட்டில் ஏறத்தாழ 1.5 கோடி குடும்பங்கள் வந்து பெனிஃபிட் ஆகிட்டு இருக்காங்க. அந்த ஸ்கீமை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கும் ஒரு முகாம் மாதிரி இந்த திட்டத்திலே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இந்த காப்பீடு திட்டத்தில் இணைவதற்குரிய அலுவலகங்கள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ ரீசன்ட் டைம்ஸில் வந்து இந்த ஸ்கீம்ஸை வந்து இன்னும் நிறைய பேர் வந்து பெனிஃபிட் ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறதுக்கான வசதிகளும் இந்த திட்டத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க, கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் புற்றுநோய் பாதிப்பு கண்டறியும் முகாம், இதோடு நிறுத்தாமல் கேன்சர். சரியா? ஸோ கருப்பை வாய் புற்றுநோய், மார்பக புற்றுநோய் அப்படின்னு சொல்லி நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ இந்த புற்றுநோயை கண்டறிந்து, ஸோ 2 பாலம் இருக்கும், ஆணாக இருந்தாலும் சரி இல்லை பெண்ணாக இருந்தாலும் சரி, ஸோ 2 பேருக்குமே வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த புற்றுநோய்க்கான பாதிப்பு இருக்கா அப்படின்றத கண்டறிஞ்சு ஸோ அது ரிலேட்டடான முகாமும் என்ன பண்ணுறாங்க, இதில் வந்து சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த முகாம்கள், இந்த ஸ்கீம்ஸில் வந்து இந்த முகாம்கள் எத்தனை இடத்துல நடத்துகிறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் 388 ஒன்றியங்கள், அதாவது ஒரு வட்டாரத்திற்கு 3 அப்படின்ற வகையில் என்ன பண்ணுறாங்க, நடத்துகிறாங்க. மொத்தமாக இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், 1256 முகாம். ஸோ டோட்டலாக எவ்வளோ வந்து நடத்துகிறாங்க அப்படின்னா 1256 முகாம்கள் வந்து நடத்துகிறாங்க. ஒரு வட்டத்துக்கு 3 அப்படின்ற அடிப்படையில் என்ன பண்ணியிருக்காங்க, நடத்துகிறாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக அதெல்லாம் டேட்டாஸாக இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து என்ன பண்ணுவாங்க, நம்பர்ஸை மாற்றி கொடுத்து செக் வைப்பாங்க. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ஸ்கீம் வந்து எவ்வளோ நாளுக்கு வந்து இருக்கும் அப்படின்னா, ஒரு ஆண்டு. சரியா? 1 இயருக்கு வந்து இந்த ஸ்கீம் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் இந்த ஸ்கீம் என்ன பண்ண போகிறாங்க, மேற்கொள்ள போகிறாங்க அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்க, சொல்ல போகிறாங்க. ஸோ இந்த டெஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்து அவங்ககிட்ட வந்து என்ன பண்ணிடுவாங்க, கொடுத்துருவாங்க. நீங்கள் ஃபுல் பாடி செக்அப் எடுத்ததுக்கப்புறம் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்து அந்த பேஷண்ட்ஸ் கிட்டே, யார் போய் எடுக்கிறாங்களோ அவங்ககிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க அதை வச்சு என்ன பண்ணிக்கலாம், அவங்களோட மேல் சிகிச்சைக்கு என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த முகாம் வந்து எல்லா நாட்களும் நடக்குமா, இல்லை எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை, இதுதான் ரொம்ப முக்கியம். எக்ஸாம்ஸில் அடிக்கடி கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மட்டும்தான் வந்து இந்த முகாம் வந்து நடக்க போகுது. காலையில் 9 to மாலை 4 மணி வரைக்கும் என்ன பண்ண போகிறாங்க, நடத்த போகிறாங்க அப்படின்னு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ ரொம்ப முக்கியமானது, எக்ஸாம்ஸில் இதை வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த ஸ்கீம் பேர் பார்த்துக்கோங்க, நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம். எங்கே ஆரம்பிக்க போகிறாங்க, சென்னையில் ஆரம்பிக்கிறாங்க. எப்போது, அடுத்த மாதம் 2ஆம் தேதி காலை 10 மணிக்கு. ஸோ அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா, முழு உடல் பரிசோதனை 1, மாற்றுத்திறனாளிகளுக்கு சான்றிதழ் கொடுக்கக்கூடிய வசதிகளும் வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க. சிஎம் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம், முதலமைச்சருடைய மருத்துவ காப்பீடு திட்டம், அதை இன்க்ளூட் பண்ணுறதுக்கு, அது கூட அதில் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன விஷயங்கள் இருக்கோ அது எல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்க, ஸோ அந்த முகாமில் வந்து நடத்துகிறாங்க. அது போக வந்து உங்களுக்கு இந்த புற்றுநோய் கண்டறியக்கூடிய பரிசோதனை நடத்துகிறாங்க. இது எல்லாமே வந்து அதில் என்ன பண்ணியிருக்காங்க, சிறப்பாக வந்து சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மாதமும் என்ன பண்ணுறாங்க, சனிக்கிழமை இது வந்து என்ன பண்ணுறாங்க, நடத்துகிறாங்க. சரியா? சனிக்கிழமை வந்து இது நடத்துகிறாங்க. காலை 9 மணிலேருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, இந்த இது வந்து நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 1256 முகாம்களில் வந்து இது என்ன பண்ணுறாங்க, இதை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. சரியா? ஸோ ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை நடத்துகிறாங்க. அந்த டேட்டு, டைமு, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ நல்லா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி ரீசெண்ட் டைம்ஸில் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்து நிறைய ஸ்கீம்ஸை நம்ம 1 by 1 பார்க்க போகிறோம். ஸ்டே டியூன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.